இந்த மாரி டைப்டு டெக்ஸ்ட்ட இந்த மாரி டிசைனா மாத்துறதுக்குங்க, அந்த டெக்ஸ்ட்டினோட கலர், பாயிண்ட் சைஸ், ஃபாண்ட், அலைன்மென்ட் எல்லாத்தையும் மாத்தணும். அதுக்கு பேர் தான் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்டுங்க. இந்த ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்டுக்காக ஒரு 5 விஷயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ற மெத்தடு, அந்த டெக்ஸ்ட்ட வந்து அலைன் பண்றது எப்படி? ஒரு டெக்ஸ்ட்டினோட பாயிண்ட் சைஸையும், ஃபாண்ட்டையும் மாத்துறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ஒரு டெக்ஸ்ட்ட வந்து பர்ட்டிகுலர் சைஸுக்கு மாத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் அப்ளை பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 5யும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த மாரி இருக்கிற டெக்ஸ்ட் கன்டென்ட்ட இந்த மாரி டிசைனா மாத்திடலாங்க. ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட், பேராகிராஃப் டெக்ஸ்ட் 2க்குமே ஒரே செலக்ஷன் மெத்தட் தாங்க. ஃபர்ஸ்ட்டு செலக்ஷன்னா என்னன்னு பார்த்துரலாம். டெக்ஸ்ட் கர்சர் பிளேஸ் பண்ணிட்டுங்க, இந்த மாரி ஒரு டெக்ஸ்ட்ட பிளாக் பண்றது பேர் தான் செலக்ஷனுங்க. கர்சர் மூவ்மென்ட் பத்தி ஃபர்ஸ்ட்டு கத்துக்கலாங்க. இப்போ டெக்ஸ்ட் கர்சர ஸ்டார்ட்டிங் ஆஃப் த டெக்ஸ்ட்ல மவுஸ் பயன்படுத்தி ஒரு கிளிக் அடிக்கிறேங்க. ரைட் ஏரோ அமுத்துனோம்னா, ஒவ்வொரு எழுத்தா ரைட் சைடுல மூவ் ஆகுங்க. டெக்ஸ்ட் கர்சர் வந்து ஒவ்வொரு எழுத்தா அப்படியே ரைட் சைடுல மூவ் ஆகும். நீங்க பார்க்குறீங்க. அதே மாரி லெஃப்ட் ஏரோ அமுத்துனோம்னா, ஒவ்வொரு எழுத்தா லெஃப்ட் சைடு கர்சர் வந்து மூவ் ஆகுங்க. இப்போ டவுன் ஏரோ குடுக்குறேன். ஒவ்வொரு லைனா அப்படியே கீழ வருதுங்க. அப் ஏரோ குடுக்குறேன். ஒவ்வொரு லைனா மேல போகுது. ஸோ இந்த 4 கீ இருக்கு பார்த்தீங்களா? இந்த 4 கீ பத்தி இப்போ பார்த்துருக்கோம். இத வந்து இப்போ பிளாக் பண்றது எப்படிங்கிறத இப்போ கத்துக்கலாங்க. இப்போ கர்சர் அங்க இருக்கு. ஷிஃப்ட் கீ ஃபர்ஸ்ட்டு பிடிச்சுக்கணும். அப்புறம் இப்போ ரைட் ஏரோ அமுத்துறேன். பாருங்க அப்படியே ஒவ்வொரு எழுத்தா பிளாக் ஆயிட்டு வருது. இது வந்து நீங்க வந்து நம்ம சொல்லி தர்றத அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒன் பை ஒன்னா கத்துக்கும் பொழுது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்ப பாருங்க. அதே மாரி இப்ப எனக்கு இந்த எழுத்து வேண்டாம் அப்படின்னா, அதே ஷிஃப்ட் கீ பிடிச்சுட்டு அப்படியே லெஃப்ட் ஏரோ குடுத்தீங்கன்னா, செலக்ட் பண்ணது டீசெலக்ட் ஆயிரும். இப்ப புரிஞ்சுச்சுங்களா? இது வந்து ஒரு ஒவ்வொரு எழுத்தா நம்ம செலக்ட் பண்ற மெத்தடுங்க. இப்ப கர்சர் இங்க இருக்கு. இப்போ வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஷிஃப்ட் கீ பிடிச்சுட்டு நம்ம லெஃப்ட் ஏரோ அமுத்துறோம். பாருங்க ஒவ்வொரு எழுத்தா அப்படியே பிளாக் ஆகுது. ஸோ கர்சர் மூவ்மெண்ட் கூட ஷிஃப்ட் கீ பிடிச்சோம்னா, அந்த லெட்டர் அல்லது அந்த டெக்ஸ்ட் பிளாக் ஆயிருங்க. இந்த கீ இப்போ நீங்க பயன்படுத்தி இப்போ கத்துக்கிட்டீங்க. அடுத்தது ஹோம், எண்ட் இந்த 2 பத்தி நான் இப்ப சொல்லி தரேங்க. டெக்ஸ்ட் கர்சர் இங்க பிளேஸ் பண்றோம். ஷிஃப்ட் கீ பிடிச்சுட்டு எண்ட் அடிச்சோம்னா, அந்த லைன் ஃபுல்லா பிளாக் ஆயிருங்க. அதாவது கர்சர் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருக்கு. உதாரணத்துக்கு திருப்பி காமிக்கிறேங்க. கர்சர் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருக்கு. ஷிஃப்ட் கீ பிடிச்சுட்டு எண்ட் குடுத்தோம்னா, அந்த லைன் ஃபுல்லா பிளாக் ஆயிரும். அதேமாரி கர்சர வந்து ரைட் ரைட் சைடு இருக்குது. ஷிஃப்ட் கீ பிடிச்சுட்டு ஹோம் குடுத்தீங்கன்னா, அந்த லைன் ஃபுல்லா பிளாக் ஆயிரும். ஸோ, இப்ப எனக்கு டோட்டலாவே பிளாக் வேண்டாம் அப்டின்னா, நீங்க ஏதாவது ஒரு கீய அமுத்துனீங்கன்னா, அதாவது அப் ஏரோ, டவுன் ஏரோ இல்ல பேஜ் அப், பேஜ் டவுன் எத குடுத்தீங்கனாலும், அந்த பிளாக் பண்ணது ரிலீஸ் ஆயிருங்க. ஸோ, இப்ப செலக்ஷன், டீசெலக்ஷன் 2மே கத்துக்கிட்டோம். அதாவது ஒவ்வொரு எழுத்து, ஒவ்வொரு லைன் இது 2 கத்துருக்குறோம். இப்ப எனக்கு இந்த ஒரு ஃபுல் பேரா வந்து பிளாக் ஆகணும் அப்டின்னா, இப்ப அதுக்கு அடுத்த கீ பாருங்க. இந்த கண்ட்ரோல் கீ இருக்கு பாருங்க. இந்த கண்ட்ரோல் கீ பிடிச்சு, நம்ம ஷிஃப்ட் கீ பிடிச்சு பிளாக் பண்ணோம்னா ஈஸியா வந்துரும். இப்ப ஸ்டார்ட்டிங் ஆஃப் த பேரா, அதாவது ஸ்டார்ட்டிங் ஆஃப் த லைன்ல இப்ப கர்சர் பிளிங்க் ஆயிட்டுருக்கு. இந்த இடத்துக்கு நம்ம வச்சிருக்கோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ குடுத்தீங்கன்னா, அந்த இதுக்கு பேர் ஒரு பேரா இல்லைங்களா? இந்த கன்டினியூஸ் டெக்ஸ்ட் இருக்கிறனால இது ஒரு பேரா. இந்த பேரா ஃபுல்லா பிளாக் ஆயிரும். இதுக்கும் இதுக்கும் டிஸ்கனெக்ட் இருக்கனால, எந்த இடத்துக்கு என்டர் அடிச்சிருக்கிறோமோ, அந்த இடத்துக்கு வரைக்கும் அந்த கர்சர் வந்து நிக்கும். இப்ப மறுபடியும் வந்து ஷிஃப்ட், கண்ட்ரோல், டவுன் ஏரோ குடுக்குறேன். அந்த எந்த இடத்துக்கு டிஸ்கனெக்ட் ஆகியிருக்குதோ, அந்த அடுத்த டிஸ்கனெக்ட் வரைக்கும் பிளாக் ஆகும். அதே மாரி பாருங்க கண்ட்ரோல், ஷிஃப்ட், டவுன் ஏரோ மறுபடியும் குடுக்குறேன். ஸோ, இதுவரைக்கும் வந்திருக்கு. ஸோ, நீங்க எந்த இடத்துக்கு என்டர் அடிச்சிருக்கீங்களோ, அந்த என்டர் தான் அதுக்கு பேரு பேராங்கிறது அந்த கம்ப்யூட்டர் அது புரிஞ்சு வச்சிருக்குது. ஸோ, இத வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது எப்படி வந்து அந்த கர்சர் மூவ்மென்ட், அந்த ஷிஃப்டிங் அதாவது பிளாக் மூவ்மென்ட் இதெல்லாம் வந்து நீங்க ஃப ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யும்பொழுது பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒரு பேரானா என்ன? ஃபர்ஸ்ட்டு ஒரு கன்டென்ட்ல ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை, ஒரு லைனு, ஒரு பேரா. ஸோ, இதுதான் பாருங்க. ஒரு ஒரு டெக்ஸ்ட்ல இதுதான் ப்ரொசீஜருங்க. இது வந்து ஒரு எழுத்து. நம்ம வந்து எழுத்து ஒவ்வொன்னா நம்ம ரைட் சைடு, லெஃப்ட் சைடு மூவ் பண்றோம். இது பேரு ஒவ்வொரு எழுத்து. ஒவ்வொரு வார்த்தையா மூவ் பண்ணணும்னா, கண்ட்ரோல் கீ பிடிச்சு ரைட் ஏரோ அமுத்துனீங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தையா மூவ் ஆகும். டெக்ஸ்ட் கர்சர் பாருங்க. மூவ் ஆகுதுங்களா? அதே மாரி ஒரு லைன் ஹோம், எண்ட் இதுதான் ஸ்டார்ட்டிங் ஆஃப் த லைன், எண்ட் ஆஃப் த லைன்.
அண்ட் தென் ஒரு பேரா. கண்ட்ரோல் கீ பிடிச்சு டவுன் ஏரோ பிடிச்சீங்கன்னா, ஒவ்வொரு பேராவா பேராங்கிறது எப்படி அது புரிஞ்சுக்கும்னா, என்டர் அடிக்கிற இடத்துக்கு தான் அது புரிஞ்சுக்கும். ஸோ இந்த இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இது கூட ஷிஃப்ட் கீ சேர்த்துட்டீங்கன்னா அப்படியே பிளாக் ஆயிரும். இப்ப பாருங்க ஷிஃப்ட் கீ பிடிச்சுட்டு நான் ரைட் ஏரோ அமுத்துறேன். ஒவ்வொரு எழுத்தா பிளாக் ஆகுது. அதே கண்ட்ரோல் கீ பிடிச்சுட்டு அப்படியே கன்டினியூஸா நான் வந்து ரைட் ஏரோ அமுத்துறேன். ஒவ்வொரு வேர்டா பிளாக் ஆகுது. அதே மாரி ஷிஃப்ட் கீ பிடிச்சு டவுன் ஏரோ குடுக்குறேன். ஒவ்வொரு லைனா பிளாக் ஆகுது. அதே மாரி ஷிஃப்ட் கீ, கண்ட்ரோல் கீ பிடிச்சுட்டு டவுன் ஏரோ குடுக்குறேன். ஒவ்வொரு பேராவா பிளாக் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பிளாக்கிங் மெத்தடுங்க. இது ஏன் நம்ம பர்ட்டிகுலரா அத பிளாக் பண்ணணும்னா, இந்த ஏரியா மட்டும் நம்ம வந்து ஃபாண்ட் மாத்தணும், பாயிண்ட் சைஸ் மாத்தணும், இல்ல ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம டெக்ஸ்ட்ட பிளாக் பண்றோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த செலக்ஷன் மெத்தட் ஈஸிங்க. நம்ம டைப் பண்ணும்பொழுது ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துச்சுன்னா, அது ரெட் கலர்ல காமிச்சு குடுத்துரும். நமக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சதுன்னா மாத்திக்கலாம். ஒருவேளை நமக்கு ஸ்பெல்லிங் தெரியல அப்படின்னா, இந்த கர்சர வந்து நம்ம இங்க வச்சுட்டுங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் அந்த வேர்ட மட்டும் பிளாக் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஏரோ, லெஃப்ட் ஏரோ ஏதாவது ஒண்ணு குடுத்துட்டு அந்த வேர்ட பிளாக் பண்ணிட்டுங்க. கண்ட்ரோல் F12 குடுத்தீங்க அப்படின்னா, அதில உள்ள ஸ்பெல்லிங் வந்து காமிச்சு குடுத்துருங்க. என்ன இங்க இருக்கு. இங்க நம்ம என்ன ஸ்பெல்லிங் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இங்க பாருங்க. இந்த இடத்துக்கு ஸ்பெல்லிங் தப்பு பண்ணது. இது கரெக்ட்டான வார்த்தை. இத குடுத்துட்டு ரீப்ளேஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இங்க கையோட மாறிரும். அண்ட் தென் எஸ் குடுத்துட்டு வெளிய வந்துரலாம். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, கீழ பாருங்க இந்த மாரி இருக்கும். நீங்க இதோட பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த வேர்ட மட்டும் பர்ட்டிகுலரா நம்ம வந்து பிளாக் செஞ்சுட்டு அந்த மாரி செய்யலாங்க. உதாரணத்துக்கு இங்கேயும் ஒண்ணு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப 2 ஆர் குடுத்துர்றேன். டைப் பண்ணும்பொழுது தெரியாதுங்க. கொஞ்சம் கர்சர் நவுந்து வந்ததுக்கப்புறம் பாருங்க, அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் காமிச்சு குடுத்துரும். ஸோ இந்த வேர்ட மட்டும் நம்ம பிளாக் பண்ணணும்னா, கீபோர்ட்ல நம்ம வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் இப்ப எங்க கர்சர் இருக்குங்கன்னா, ரைட் சைட்ல இருக்கு. இப்ப லெஃப்ட் சைடு மாறணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஃப்ட் ஏரோ குடுத்தோம்னா, அந்த வேர்ட் பிளாக் ஆயிரும். கண்ட்ரோல் F12 பாருங்க. தப்பான வேர்டு, கரெக்ட்டான வேர்டு எல்லாத்தையும் காமிச்சு குடுத்துரும். நம்ம கரெக்ட்டான வேர்ட செலக்ட் செஞ்சுட்டு, அதிலேயே நெறைய வெரைட்டீஸ் இருக்கும். கிராஃபிக்கா அது எது வேணுமோ நீங்க செலக்ட் செஞ்சுட்டு, ரீப்ளேஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் வேர்ட் ரீப்ளேஸ் ஆயிருங்க. ஸோ இதான் வந்து ஸ்பெல் செக் மெத்தடுங்க. இத வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கங்க. நீங்களே ஒரு தப்பான வார்த்தைய டைப் பண்ணி, அந்த வேர்ட பிளாக் பண்ணி, கண்ட்ரோல் F12 குடுத்து, நீங்க அத மாத்துனீங்கன்னா, உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிரும். 6 விதமான டெக்ஸ்ட் அலைன்மென்ட்ஸ் இருக்குங்க. நன்னுக்கு மட்டும் ஷார்ட்கட் கிடையாது. மீதி எல்லாத்துக்கும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாங்க. லெஃப்ட்‌டுக்கு கண்ட்ரோல் எல், சென்டருக்கு கண்ட்ரோல் இ, ரைட்‌டுக்கு கண்ட்ரோல் ஆர், ஃபுல் ஜஸ்டிஃபை கண்ட்ரோல் ஜே, ஃபோர்ஸ் ஜஸ்டிஃபை கண்ட்ரோல் ஹெச். இது என்னென்னங்கிறது ஒன் பை ஒன்னா பார்க்கலாங்க. இப்போ லெஃப்ட் அலைன்மென்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் எல்லாமே இந்த கோட் இந்த இந்த லைன்ல ஃபுல்லா அப்படியே அலைன் ஆயிருக்குங்க. ரைட் அலைன்மென்ட்ங்கிறது பாருங்க, இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஷார்ட்கட் குடுக்குறேன். இந்த டெக்ஸ்ட்ட செலக்ட் செஞ்சு கண்ட்ரோல் ஆர் குடுக்குறேன். பாருங்க இந்த சைடு ஃபுல்லா ஸ்ட்ரெய்ட்டா வந்துரும். சென்டர் அலைன்மென்ட்ங்கிறதுங்க, இந்த டோட்டல் டெக்ஸ்ட் எது வந்து டைப் பண்ணியிருக்கிறோமோ, அந்த ஃபுல்லாவே சென்டர் அலைன் ஆயிருங்க. இந்த 2 கோட்டுக்கு பாருங்க நடுவுல கண்ட்ரோல் இ குடுத்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா சென்டர் அலைன்மென்ட் ஆயிருங்க. கண்ட்ரோல் ஜே குடுக்குறோங்க. இந்த லெஃப்ட் சைடும், ரைட் சைடும் கரெக்ட்டா அலைன் ஆயிருங்க. லாஸ்ட் லைன் மட்டும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி கேப் விட்டு அலைன் ஆயிருங்க. ஆனா போஸ்ட் ஜஸ்டிஃபை கண்ட்ரோல் ஹெச் குடுத்தோம்னா, அதுவுமே ஃபில் ஆயிருங்க. ஸோ இந்த அலைன்மென்ட்ட வந்து நீங்க பிராக்டிஸ் செஞ்சு பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெக்ஸ்ட்னோட ஃபாண்ட்டையும், பாயிண்ட் சைஸ் மாத்துறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்ட பிளாக் செஞ்சுக்கலாங்க, அல்லது செலக்ட் செஞ்சுக்கலாம். அண்ட் தென் இங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் இங்க டிஸ்ப்ளேல வந்துருங்க. ஏரியல்னு பயன்படுத்தியிருக்கோம். இங்க ட்ராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க சிஸ்டத்துல என்னென்ன ஃபாண்ட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ, அது லிஸ்ட் அவுட் வந்துரும். இப்போ நான் இந்த ஃபாண்ட்ட செலக்ட் செய்றேங்க. ஒரு லெஃப்ட் கிளிக் செய்றேங்க. ஃபாண்ட் மாறிடுச்சுங்க. இப்போ இந்த 24ங்கிறது தான் இதனோட பாயிண்ட் சைஸ்ங்க. இங்க ட்ராப் டவுன் குடுத்தீங்கன்னா, அங்க லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட் சைஸ் இருக்கும். அது இப்போ 72ன்னு குடுக்குறேன். இல்ல எனக்கு 70 தான் வேணும் அப்டின்னா, இந்த இடத்துக்கு வந்து கர்சர் கிளிக் பண்ணிட்டுங்க, கண்ட்ரோல் ஏ குடுத்து 17 டைப் பண்ணீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் ஃபாண்ட் சைஸ் மாறிருங்க. இந்த டெக்ஸ்ட்னோட சைஸ மாத்துறது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்ட செலக்ட் செஞ்சுக்கணும். தென் இந்த இடத்துக்கு மவுஸ் கர்சர் கொண்டு போனீங்கன்னா பாருங்க, ஆப்ஜெக்ட் சைஸ்ன்னு வரும். இது விட்த், இது ஹைட்டுங்க. இந்த இடத்துக்கு ஒரு பூட்டு மாரி இருக்கும். இப்ப லாக் ஆயிருந்தது அப்டின்னா, இங்க என்ன பாயிண்ட் சைஸ் குடுக்குறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி ப்ரொபோர்ஷனேட்டா இங்க பாயிண்ட் சைஸ் மாறிரும். உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நான் இங்க வந்து 100ன்னு குடுக்குறேன். விட்த்ல குடுக்கும்போது ஹைட்னோட பாயிண்ட் சைஸ் ஆட்டோமேட்டிக்கா மாறிருச்சு. இப்ப அந்த லாக்க வந்து நான் ஒரு கிளிக் அடிச்சா ரிலீஸ் ஆயிருங்க. இப்போ இந்த இடத்துக்கு அதே மாரி இப்ப நான் 150ன்னு குடுக்குறேன், இல்ல 125ன்னு குடுக்குறேன். பாருங்க விட்த்ல மட்டும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஹைட்ல ஒண்ணும் சேஞ்சஸ் வரல. இப்ப நான் ஹைட்ல குடுக்குறேங்க. இப்ப 19ன்னு இருக்குது. நான் ஒரு 30ன்னு குடுக்குறேன்.
ஸோ ஹைட் மட்டும் மாறும். விட்த் மாறாதுங்க. டெக்ஸ்ட்டோட கலர மாத்துறதுக்குங்க, ஃபர்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்ட செலக்ட் செய்யணும். ரைட் சைடுல தெரியிற கலர் பேலட்லங்க ப்ளூ கலர் செலக்ட் செய்றேங்க. மாறிடுச்சு. இப்ப இந்த லைன வந்து நானு பிளாக் செஞ்சு ரெட் கலர் மாத்துறேங்க. மாறிடுச்சுங்க. ஸோ இதான் வந்து கலர் மாத்துற மெத்தடுங்க. இத சொல்லிக் குடுத்த 5 ஸ்டெப்பையும் நீங்க பிராக்டிஸ் செய்யும் பொழுது, உங்களுக்கு இந்த மாரி இருக்கிற கன்டென்ட்ட இந்த மாரி மாத்திடலாங்க. இத பிராக்டிஸ் செஞ்சு பாருங்க. ஃபியூச்சர்ல இன்னும் நெறைய மாஸ்டரிங் கிளாஸ்லாம் வருது. உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். தேங்க் யூ ஃபார் யுவர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.